தியாகு தியாகு என்னாச்சு? யாரு இப்படி செஞ்சாங்க? யாரு? தியாகு குமார், ராஜா, அந்த ராஜா கெடுத்துட்டு என்ன சுட்டுட்டா. தியாகு தியாகு தேவி தேவி குற்றவாளி கொண்டிருக்கும் குமார் தன்னுடைய காதலி தேவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவளையும் அதற்கு காரணமாக இருந்த தியாகுவையும் கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோட்டார்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் குமார், உங்க தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது வேண்டுமா? வேண்டாம், எனக்கு இரவல் குரல் தேவையில்லை. நான் சொந்த குரல்லே பேசுவேன். என்ன சொல்றீங்க? வக்கீல் தேவையில்லை, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ராஜா, அநியாயமா என் தேவியை கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே? போய் அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் ஃப்ரெண்டு தியாகுவை நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அப்பட்டமான போய். இல்ல, கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள அவங்க 2 பேரையும் நீ தான் கொலை செஞ்ச. நீங்க குறிப்பிட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நான் எங்க இருந்தேங்கிறத மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார். கனம் கோட்டார் அவர்களே, எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் ராஜா எங்கிருந்தார்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார். அதுல நானும் கலந்துக்கிட்டேன். அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு பூட்டினேன். பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூமை விட்டு வெளியே விட்டேன். அது எந்த நேரம்னு உங்களால சொல்ல முடியுமா? மாலை 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்திருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. யுவர் ஆனர், எஸ்பியுடைய சாட்சியத்திலிருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரேகை நிபுணர் கைலாசத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் கைலாசம், கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். துப்பாக்கி இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாருடைய கைரேகையும் ஒண்ணுதானே. நான் பல வேதைகள் நடத்தி, யூ மீன் சோதனைகள்? பல சோதனைகள் நடத்தி நானே கண்டுபிடித்தது ஒரு ஆனர். துப்பாக்கியில் இருக்கிற கைரேகை என்னுடையதான் நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கிரேட் இன்சல்ட் யுவர் ஆனர். துப்பாக்கில இருக்கிறது இவருடைய கைரேகை தான். கற்பழிக்கப்பட்டதாக சொல்லும் தேவியின் பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபி நீங்கள் தானே? எஸ். தேவியை ராஜாதான் கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த குமார் கூறுகிறார். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்?
மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். கண்ணகி இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவ கற்பு கரசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டு அவளையும் நடத்த கட்டவன் சொல்லிடுவீங்க. இந்த அக்கிரமங்களுக்கு முடிவுரை எழுதுறேன், முற்றுப்புள்ளி வைக்கிறேன், இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிறேன். சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தேவி, நான் ராஜு பேசுறேன். பர்மா, இப்ப ஏன் அழற? இவர் தேவி, விஷயத்தை சொல்லு. ராஜா, அந்த பொம்பளை செத்து போயிட்டா. தேவி, இப்ப நான் அந்த பொண்ணு வீட்டுல தான் பேசுறேன். அவளை ஒத்த குத்தி கொல்றத என் கண்ணால பார்த்தேன். தேவி, அவளை யார் கொலை பண்ணது? என்ன துரத்திட்டு வந்தவன் பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் அடிபட்டு கிடக்குறான். சர்ச்சிலியா? அவரை முதல்ல பிடிங்க, இல்ல அவ என்னைய கொண்டுடுவா. எனக்கு பயமா இருக்கு. நான் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது, புரியுதா? யூசியத்துல வேலை பார்த்துட்டு ஒரு காதலி ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி யாரோட ஓடி போகல. சில திருட்டு போன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிட்டதுனால எங்க பாஸ்டா அவரை கொலை பண்ணாரு. சொல்ல யார் அனுப்புறது?
தேவி 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 குமார் தேவி எங்க? வாட் நான்சென்ஸ்? அவன் உன் கூட வந்திருப்பா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா என்கிட்ட வந்து கேக்குற? ஆமா, இது என்ன தலையில கட்டு, பிளட்? தேவி எங்க? நான் போன் பண்ணப்போ வீட்டுல தானே இருந்தா. வீட்டை விட்டு வெளியே போக வேணாம் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே. என்ன சொல்றீங்க? ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னா அங்கேயும் வரல. அவளுக்காக வெயிட் பண்ணி பண்ணி கடைசியில வெக்ஸாயி இங்க வந்தா நீங்க என்னடா? குமார் அவன் சொன்னபடி அந்த கொலை நடந்துருச்சு. அப்படியா? ஆமா குமார். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாளோ? சரி வாங்க போய் பார்ப்போம். ஆண்டவன் உங்க புருஷனையும் பறிச்சுக்கிட்டான், ஏன் பொண்டாட்டியும் பறிச்சுக்கிட்டான். ஈவு இறக்கம் இல்லாத அந்த ஆண்டவன் முகத்துல நம்ம கரிய பூச வேண்டாம். அதனால நான் உங்களுக்கு புருஷனாவும் நீங்க எனக்கு பொண்டாட்டியாவும் இருக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு மட்டும்தான். மை டியர் மேடம்.
ஆமா. ஒரு நிமிஷம். உங்க கழுத்துல மட்டும் ஒரு தாலி இருந்திருந்தா இவன் உங்ககிட்ட தப்பா நடந்திருப்பானா? 1000 போலீஸ் ஒரு பொண்ணுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட ஒரு மஞ்ச கயித்தால அதிக பாதுகாப்பு கொடுக்க முடியும். அந்த கயித்துக்கு சொந்தக்காரன் நொண்டியா இருந்தாலும் சரி, மொடவனா இருந்தாலும் சரி. ஒருவேளை நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நீங்க மதிக்கிற இந்த சமூகம் ஐயோ பாவன் அனுபவப்பட்டிருக்காது. சோரம் போன விதவன் உங்களுக்கு பட்ட பேர் கொடுத்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப கூட இதே இடத்துல உங்களை என்னால அடைய முடியும். என்னை எவனும் தடுக்க முடியாது. ஆனா நான் மதிப்பு கொடுக்கிறது கேவலம் அழிய போற உங்க உடம்புக்கு இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா. டேய், நாளைக்கு ஆபீஸுக்கு வர உன் சீட்டை கச்சுறேன். நான் ரகு பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா பிளட் தேவை இருக்கு. உங்ககிட்ட ஏபி நெகட்டிவ் குரூப் பிளட் இருக்கா? இல்லையா? டாக்டர் சார், என்னுடைய ரத்தமும் ஏபி நெகட்டிவ் குரூப் தான். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துங்க. அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க. அப்படியா? வெரி குட். கமான் கமான். நான் சுயநனவோடு இருந்திருந்தா உங்க ரத்தம் என் உடம்புல கலந்திருக்க அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். இது பாருங்க, நான் உங்களை கெட் அவுட்னு சொல்றதுக்கு முன்னாடி வெளியே போயிடுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்க உடம்புல ஏன் ரத்தம்ல கலந்திருக்கு. மறுமணம் செஞ்சுக்காம உங்க சித்தி குழந்தைகளை உங்க குழந்தைகளா பாவிச்சு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுற உங்க தைரியத்துக்கு நான் தலை வணங்குறேன். அடிபட்டு குத்துயிரும் குளையுருமா கிடக்கிற இந்த நிலைமையில கூட உங்களுக்கு மனதைரியங்கிற டானிக்க கொடுக்கலனா நாங்களாம் மனுஷங்களே இல்ல. உங்க தங்க ராதா கர்ப்பமா இருக்கிறதா சொன்னானே, அதெல்லாம் சுத்த பொய்யுமா? ராஜன், இங்க வா. அத வெளியேடு. அதே எடு. இவனுக்கு நேரங்காலத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அதனால கால நேரத்தை பார்க்காம ராதா கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கான். டேய், கட்டா தாலியா. என்னங்க கால்ல வேறீங்களா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படி உன் கால்ல விழுகிறது? ஐயோ, அக்கா கால்ல. அக்காவா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க மேரேஜ் இஸ் a bondage. என்ன ராஜன், உன் பொண்டாட்டி எப்போ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போற? மிஸ்டர் விஜய், இந்த நிலைமையில என்ன தன்னந்தனியா? சாரி, நீங்க தன்னந்தனியா இருக்கிறதா நினைச்சா அது உங்க தப்பு. உங்க துணைக்குதான் நான் இருக்கனே. அக்கா, இந்த நிலைமையில நான் உன்னை தனியா விட்டுட்டேன். தாலி கட்டின புருஷன் நான் சொல்றேன்டி. அப்புறம் என்ன அக்கா கொக்கா பாட்டி? நான் தன்னந்தனியா போயிட்டு வரேன்.
கல்யாணமாகிற வரைக்கும் நான் ஒரு நாய் இந்த வீட்டு வாசல்லே படுத்து கிடப்பேன். உங்க உத்தரவு இல்லாம உள்ள வரமாட்டேன். ஆனா உங்க உத்தரவோட உங்களுக்கு எந்த பணிவிடையும் செய்ய காத்து கிடப்பேன். அதை மறந்துடாதீங்க. வழியை கொஞ்சம் விடுறீங்களா? நான் வெளியே போனோம். உமா, நீ இப்ப இவன் அலட்சியப்படுத்திட்டு இந்த படியை தாண்டி வெளியில போனா நீ இவனை மட்டும் தாண்டி போற. அன்பை தாண்டி போற, ஆதரவை தாண்டி போற, பாசத்தை தாண்டி போற, பரிவை தாண்டி போற, கண்ணியத்தை தாண்டி போற, காதலை தாண்டி போற. நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி நீ சொன்னா என்னால ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். போடி. விஜய், இதோட ஜாதக ராசிக்கு இதுக்கு புருஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவளுக்காக நீ ஏன்பா உன் நேரத்தை வீணாக்குற? நீ நல்ல பையன், கண்ணியமான பையன். உனக்காக 1000 பொண்ணுங்க கியூல காத்து கிடப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா. மன்னிக்கணும், நான் தெருநாய் இல்ல, ரோடு ரோடா சுத்துறதுக்கு வீட்டு நாய். இந்த வீட்டு எஜமானியமாவை மட்டும்தான் சுத்தி சுத்தி வருவேன். எவ்வளவு அடிச்சு துரத்தினாலும் வெளியே போக மாட்டேன்.